அதாவது காலநிலை மாற்றங்கிறது நம்ம மொத்த மனுஷ இனத்தோட இருப்பையே கேள்விக்குறியாக்கும் போது இந்த சமயத்துல நாம ஃபர்டிலிட்டி ரேட் அப்புறம் பாப்புலேஷன் எல்லாம் ஏத்தி விடுறதுக்கு எதுக்கு நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தோணுது? நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆசை காட்டுறாங்க. நீ வீட்ல உட்காரு, நீ வீட்லயே உட்காந்து புள்ள பெத்து குடுன்னு சொல்றாங்க. நாங்க சும்மா பணம் தரோம்னு சொல்றாங்க. 2024ல பாப்புலேஷன் இவ்வளவு அதிகமாயிருச்சு, 8 பில்லியன் 800 கோடிக்கு மேல. இதை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு என்ன அவசியம்? அவங்க பழைய டெக்னாலஜி வச்சு வால் சுத்துறாங்க. உங்ககிட்ட சயின்ஸ் இருக்கு. ஒரு மிசைல் 1,00,000 வாளுக்கு சமம். நீங்க நம்பரை ஏத்தி என்ன பண்ணுவீங்க? நம்பர்ல என்ன இருக்கு? ஆனா கண்டிப்பா இது இப்படியே நடந்தா முட்டாள்தனமா பாப்புலேஷனை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கே சாப்பாடு போட பூமி கிட்ட ரிசோர்சஸ் கிடையாது. அதனால நிறைய பேர் சத்தே இல்லாம இருக்கிறாங்க. மத்த உயிரினங்களுக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கான உரிமை இருக்குதா இல்லையா? வணக்கம் ஆச்சாரிஜி. என்னோட பேரு திருஷ்டி. இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் படிச்சேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுல சவுத் கொரியாவோட ஃபர்டிலிட்டி ரேட் இப்போ 0.6 குறைஞ்சிருச்சான். அதனால 2100ல அவங்களுக்கே ஆபத்து வரலான்னு சொல்றாங்க. அதை தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறாங்களாம். அதோட இந்த ஃபர்டிலிட்டி ரேட் குறைஞ்சதுக்கு முக்கிய காரணமே அங்க இருந்த யூத் எல்லாம் கரியர் ஓரியன்டா ஆயிட்டாங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. அது அங்க லிவிங் காஸ்ட் ரொம்பவே அதிகம், அப்புறம் இன்கம் ஈக்குவாலிட்டி வேற. இதனால கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறாங்க, அப்போதான் நிறைய குழந்தைங்க பெத்துப்பாங்க அப்படின்னு. இதே மாதிரியான கண்டிஷன் தான் ஜப்பான், சீனா, சில யூரோப் கண்ட்ரீஸ்ல, அது மட்டும் இல்ல யூஎஸ்ல கூட இருக்கு. அங்க ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்புறம் வயசானவங்க பாப்புலேஷன் அதிகமாகிறது, அப்புறம் பிறப்பு விகிதம் குறையறதுனால கவர்மெண்ட் ரொம்பவே கவலையா இருக்காங்க. இதுல என்னோட கேள்வி என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மொத்த மனுஷ இனத்தோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும்போது, இந்த சமயத்துல ஃபர்டிலிட்டி ரேட் அப்புறம் பாப்புலேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேக்குறேன். அப்புறம் நாம அடிக்கடி ஃபர்டிலிட்டி ரேட், ரிப்ளேஸ்மெண்ட் ரேட் மாதிரி ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். இங்க யார பார்த்தாலுமே இதை யூஸ் பண்ணி நம்ம அழிஞ்சே போயிடுவோம், இல்லனா நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ரெலவன்ஸ் இருக்கு இப்போ இருக்கிற டைம்ல? அட ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே இருக்கணும்னு யாரு சொன்னது? ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் இது. இத வச்சு என்ன பண்ணுவீங்க? மக்கள் தொகை குறையறதுன்னா அது ஆபத்து கிடையாது. ஏன்னா இது கொண்டாட்டத்துக்குரிய விஷயம். 2024ல இருக்கிற பாப்புலேஷன் நம்பர்ல என்ன மேஜிக் இருக்கு? அதென்னவோ டிவைன் நம்பர். அத காப்பாத்தணும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அது குறையுதுன்னா அது நல்ல விஷயம் தானே? என்ன கேட்டா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத முதல்ல பாருங்க. பெண்களுக்கு அவங்க உடம்பு மேல கண்ட்ரோல் கிடையாது. அவங்கள பிடிச்சு பிரெக்னென்ட் ஆகுறாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க என்ன மாடுங்களா? ஃபோர்ஸ்ட் இன்செமினேஷன் பண்றாங்க. அதே மாதிரி தான் பெண்களையும் கட்டாயப்படுத்துறீங்க. இப்போ டெக்னாலஜிங்கிறது வளர்ந்துருச்சு. இப்போ மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வலிமையை நம்பி கிடையாது. நீங்க கோடிங் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். முன்னாடியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னா ஏர் உழ தெரியணும். எப்படி ஏர் உழறது? உங்களுக்கு அவ்வளவு மசில் இல்ல, ஏன்னா நீங்க பொண்ணு. முன்னாடி நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னா குதிரையில போகணும். இப்போ ட்ரேடிங் கூட ஆன்லைன்ல நடக்குது. நீங்க எப்படி குதிரையில போவீங்க? குதிரையை கண்ட்ரோல் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா உங்க உடல் அமைப்பு அப்படி. முன்னால, அதாவது வருமானம் வர்றதுக்கான வழிகள் எல்லாமே உங்க உடல் வலிமையை நம்பித்தான் இருந்துச்சு. அது எந்த வழியா இருந்தாலும் பெரும்பாலும் விவசாயம் தான் இருந்துச்சு. எல்லா தேசமும் விவசாயத்தை நம்பித்தான் இருந்துச்சு. விவசாயத்துக்கு அடுத்தபடியா என்ன இருந்துச்சு? வியாபாரம் இருந்துச்சு. ஆனா வியாபாரம் கூட உடல் வலிமையை நம்பித்தான் இருந்துச்சு. வாஸ்கோடகாமா இங்க வந்தாரு, கொலம்பஸ் அங்க போனாரு. இவங்கெல்லாம் வியாபாரத்துக்காக தான் போனாங்க. இவங்க முதல் குறிக்கோள் வியாபாரம் தான். பாருங்க, வியாபாரத்துக்காக எவ்வளவு பிசிக்கல் கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பிசிக்கலான கஷ்டத்தை தாங்கிறது பெண்களுக்கு கடினம். அதனால பெண்கள் வியாபாரத்திலையும் பின்தங்கிட்டாங்க, விவசாயத்திலையும் அப்படிதான்.
எப்படி மாடெல்லாம் பாத்துக்குவாங்க, எப்படி ஏர் உழுவாங்க. அவங்க வியாபாரத்திலையும் பின்தங்கிட்டாங்க. மூணாவது வழி என்ன அப்படின்னா, எந்த விதமான ரிசோர்சஸ சேகரிக்கிறதுக்கும் போர் தான் வழி. வேற வழி கிடையாது. வேற எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கொள்ளையடிச்சாதான் உண்டு. கொள்ளையடிக்கிறதுலயும் பெண்கள் பின்தங்கிட்டாங்க. அதுக்கும் இதுதான் வேணும், மசில் ஸ்ட்ரென்த். அதுவும் அவங்க கிட்ட இல்ல. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்க உடல் வலிமை தேவையில்லாத வழிகள்ல சம்பாதிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுனால அந்த ஃப்ரீடமை வச்சு உங்க உடம்பு மேல உங்களுக்கு உரிமை கிடைக்குது. முன்னாடி உங்க உடம்பு மேல உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் நடக்கும். ஆண்கள் சம்பாரிச்சாங்க, ஆண்கள் சண்டை போட போனாங்க, ஆண்கள் வியாபாரத்துக்காக ரொம்ப தொலைவா பயணம் பண்ணாங்க. அப்போ காட்டு மிருகங்களும் இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு வசதி இருக்கு. அதனால மிருகங்கள் உங்களை சாப்பிட வர்றது கிடையாது. முன்னாடி காட்டு மிருகங்கள் இருந்துச்சு. காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து ஆண் தான் காப்பாத்துனாங்க. இப்போ எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கான பதில் என்ன? உடல் வலிமை. ஆண்கள் கிட்ட உடல் வலிமை அதிகமா இருந்துச்சு. பெண்களுக்கு ஒரு பக்கம் உடல் வலிமை கம்மியா இருக்கு. அதுக்கு மேல அவங்க கர்ப்பம் வேற ஆகுறாங்க. அவங்க தொடர்ந்து கர்ப்பம் ஆகிறதுனால உடல் அளவுல வீக்கா இருக்காங்க. பிரெக்னண்டா இருந்துட்டே இருந்தா வீக் ஆயிடுவாங்க. அவங்க என்ன வலிமையை காட்டுவாங்க, எப்படி சண்டை போடுவாங்க? ரொம்பவே பின்தங்கிட்டாங்க. உடல் வீக்னஸ் காரணமா. இப்போ வளர்ந்து வளர்ந்து உடல் அளவுல வீக்கா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப கம்ப்ளீட்டா எல்லாருமே அப்படி ஆயிட்டாங்க. நீங்க 4 அடி 8 அங்குலம் பொண்ணா இருக்கலாம், ரொம்ப ஒல்லியா 35 கிலோ கூட இருக்கலாம். ஆனா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இல்லையா? அது இன்னைக்கு சாத்தியம். முன்னாடி அப்படி இருந்துச்சு. அதனால பெண்கள் எங்க உடம்பு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டுமான்னு கேக்குறாங்க. அதனால ஃபர்டிலிட்டி ரேட் குறையுது. முன்னாடி எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்டாங்களா? இப்படி பெண்களை சப்ரஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே சப்ரஷன் இப்ப திரும்ப வரணும் அப்படின்னு நிறைய நாடுகள் பெண்களுக்கு ஆசை காட்டுறாங்க. நீ வீட்ல உட்காரு, இந்த ஃபெமினிசம் எல்லாம் வேஸ்ட், இந்த ஃப்ரீடம் எல்லாம் ஒன்னும் கிடையாது, இந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது, வீட்ல உட்காருன்னு சொல்றாங்க. அப்படிதானே? நீ வீட்ல உட்கார்ந்து குழந்தை பெத்து கொடு, நான் இலவசமா பணம் தரேன். எதுக்கு பெத்துக்கணும் அவங்க? இவ்வளவு பேர் ஏன் இருக்கணும்? திரும்பவும் கேக்குறேன். 2024ல இவ்வளவு பாப்புலேஷன் அதிகரிச்சிட்டீங்க. 8 பில்லியன். 8 பில்லியன் 800 கோடிக்கு மேல. இப்படியே தக்க வைக்கணும்னு என்ன அவசியம்? எப்படியும் இது சஸ்டைனபிள் கிடையாது. நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த உலகத்துல சஸ்டைனபிள் லிமிட் என்னன்னா, மெட்டீரியல் கன்சப்ஷன் எல்லாம் எல்லா மெட்டீரியலையும் சேர்த்து 8 டன் பெர் கேபிட்டா ஆனுவலி 8. ஆனா உலகம் முன்ன விட இப்போ அதிகமா கன்சியூம் பண்ணுது. சராசரியா ஆவரேஜா உலகத்துல 80% மக்கள் 4 டன்னை விட கம்மியா தான் கன்சியூம் பண்றாங்க. அவங்க கன்சப்ஷன் அதிகரிக்கணும், ஏன்னா அவங்க வெல்ஃபேருக்காக. கன்சப்ஷன் அதிகரிச்சுட்டா பூமி கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. கன்சப்ஷன் அதிகரிச்சா பூமி கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி ரிசோர்ஸஸ தக்க வச்சுக்கிட்டு கன்சப்ஷன் அதிகரிக்கிறது? அதுக்கு பாப்புலேஷன் கம்மி ஆகணும் இல்லையா? நான் யாரோட கன்சப்ஷன் அதிகரிக்கணும்னு சொல்றேன்? பணக்காரங்களோடது இல்ல, ஏழைங்களோடது. அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. 4 அடி 8 இன்ச் பொண்ணுன்னு சொன்னேன்ல, அவங்க கன்சப்ஷன் அதிகரிக்கணும் இல்லையா? இந்தியால எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. இந்த 150 கோடி 800 கோடின்னு சொன்னோம் இல்லையா? அதுல 150 கோடி இந்தியால தான் இருக்காங்க. அப்புறம் இந்த சத்து இல்லாத ஏழை நாடுகள் எல்லாம் சேத்தா சத்து இல்லாத ஏழைங்களோட கணக்கு, அதாவது 400 கோடி வரைக்கும் போகுது. அதுல இந்தியாவும் வரும், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நைஜீரியா மாதிரி நிறைய நாடுகள் வரும். இவங்களுக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்கு. இவங்களுக்கு கன்சப்ஷன் அதிகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற கன்சப்ஷன் இருக்கு இல்லையா, பூமியாலே தாங்க முடியாது. அப்போ கன்சப்ஷனை அதிகரிக்கிறதுக்கான ஒரே வழி மக்கள் தொகை குறையணும். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற பாப்புலேஷன் ஒரு சேக்ரெட் ஃபிகர், சேக்ரெட். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா குறையணும். 8 பில்லியன் இல்ல உலகத்தோட சஸ்டைனபிள் பாப்புலேஷன், அது 4 பில்லியனை விட கம்மியா இருக்கணும். அதுக்கு யாரையும் கொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அது தானாவே நடக்கும். 2 பேர் சேர்ந்து இந்த வேலையை பாக்குறாங்க. ஒன்னு பெண்கள், இன்னொன்னு யமராஜ்.
பெண்கள் நாங்க குழந்தை பெத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க, யமதர்மன் உயிரை அழிக்கிறாரு. வயசானவங்கன்னா இறந்துதான் போவாங்க இல்லையா? பெண்களும் நாங்க பெத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க, அப்ப தானாவே உலக மக்கள் தொகை குறையும். இதனால யாரு பயப்படுறாங்கன்னா, அதிக பாப்புலேஷன்னால பெரிய பெரிய சுயநலம் யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு கேபிட்டலிஸ்ட். மக்கள் கம்மியாயிட்டா யார் அவங்க பொருளை வாங்குவாங்க? அதனால பெரிய பெரிய கேபிட்டலிஸ்ட் எலான் மஸ்க் மாதிரியானவங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கள் தொகை அதிகரிக்கணும், மக்கள் தொகை அதிகரிக்கணும்னு. நாள் யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தாரு. நினைச்சு பாருங்க, உலகத்தோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கோ அதோட 100 மடங்கு அதிகமானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு மொசாட் பிறந்தாரு. 100 மடங்கு பாப்புலேஷன் அதிகமானா 100 மொசாட் பிறக்கணும் இல்லையா? ஏன் முன்னாடி சொல்லியிருந்தா 100 மடங்கானா 100 மஸ்க் கூட பிறப்பாங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? ஆனா இப்படி சுத்த முட்டாள்தனமா பேசுறாங்க, பாப்புலேஷன் அதிகரி பாப்புலேஷன் அதிகரின்னு. இப்ப இருக்கிற பாப்புலேஷனுக்கே சாப்பாடு போட பூமி கிட்ட ரிசோர்ஸ் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் சத்து இல்லாம இருக்கிறாங்க. ஆனா யார் அவங்க கோட்டாவை விட அதிகமா கன்சியூம் பண்றாங்களோ அவங்க தான் பாப்புலேஷனை அதிகரிக்கணும், பாப்புலேஷனை அதிகரிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதிகரிக்க கூடாது. மத்த ஸ்பீஷீஸ்க்கும் இந்த பூமியில வாழ உரிமை இருக்கா இல்லையா? இல்ல நீங்க மட்டும் உங்க பாப்புலேஷன் அதிகரிப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்பீஷீஸ் நிரந்தரமா அழிஞ்சு போகுது. கடந்த 50 வருஷத்துல உலகத்துல 70% உயிரினங்களை அழிச்சிட்டோம். வெறும் 50 வருஷம், வெறும் 50 வருஷத்துல. 50 வருஷத்துக்குள்ளேயே உலகத்துல 70% ஸ்பீஷீஸ அழிச்சிட்டோம். நீங்க மட்டும்தான் வாழ்வீங்களா? நீங்க மட்டும்தான் பாப்புலேஷன் அதிகரிப்பீங்களா என்ன? பெண்களை குழந்தை பெத்துக்கோன்னு சொல்றீங்க, ஆனா வாழ சொல்லல. நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இந்த குழந்தை பெத்துக்கிற புரோகிராமவே பெண்கள் உடம்புல இருந்து எடுத்துருங்க. இது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பர்டன். பெத்துக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. குழந்தை மட்டும் பெத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வேற என்ன வேலை செய்வாங்க? 9 மாசம் வயித்துல இருக்கும், அதுக்கப்புறம் 5 வருஷம் ஃபுல் டைம் அட்டென்ஷன் அதுக்கு கொடுக்கணும். 5 வருஷங்கிறதே கம்மி. நம்ம இந்தியாவில் பாசம் அதிகமா இருக்கும். 15 வருஷம் வரைக்கும் ஃபுல் டைம் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. உன்னோட நிறுத்திக்க மாட்டாங்க, 2-3 நாள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில எந்த கலையை வளர்ப்பாங்க? இலக்கியத்தையா, அறிவியலையா, விளையாட்டையா, அரசியலையா? ஒன்னும் வளர்க்க மாட்டாங்க. பாருங்க, நான் சொல்றேன், இந்த குழந்தை பெத்துக்கிற விஷயம் பெண்களோட உடம்புல இருக்கவே கூடாது. டெக்னாலஜி அவ்வளவு வளர்ந்துருச்சு. இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு எக் செல் வேணும், ஒரு ஸ்பெர்ம் செல் வேணும். அத நீங்க உடம்புக்கு வெளியில கூட சேர்த்து குழந்தை பெத்துக்கலாம். எதுக்கு பெண்களோட உயிரை எடுக்கிறீங்க நீங்க? எவ்வளவு பெண்கள் பிரசவத்துல இறந்து போறாங்க? அவங்க வாழ்க்கை அவ்வளவு சீப்பா? அதோட பிரசவிக்கிற வலி 42 எலும்பு உடைஞ்சதுக்கு சமமாகுது. ஆண்கள் கிட்ட முதல்ல உங்க 42 எலும்ப உடைச்சு காட்டுங்கன்னு சொல்லணும். ஏன்னா பெண்களுக்கு அவ்வளவு வலி இருக்கும். 42 எலும்பு ஒரேடியா உடையற மாதிரி வலி இருக்கும் சைல்டு பர்த்ல. பெண்களை பெத்துக்கோன்னு சொல்றீங்க, ஆனா எதுக்கு பெத்துக்கணும் அவங்க? அவங்க வலிய பொறுத்துக்கணும்னா எந்த உத்தேசத்துக்காக இத பண்றாங்க? இல்ல இத பண்றதுக்காகவே பிறந்தாங்களா? இல்ல முதல்ல குழந்தை பெத்துக்கணும், அப்புறம் மலத்தை சுத்தம் பண்ணணும், அது இதுன்னு அப்புறம் திருப்பி பிரெக்னென்ட் ஆகணும். எதுக்குப்பா? மனுஷனா, மெஷினா, மாடா, எரும மாடா? பால் கொடுக்கற எந்திரமா? என்னது அவங்க? இந்த விஷயத்த பெருசுபடுத்தாதீங்க. ஐயோ பெரிய டிசாஸ்டர் வருது, உலக பாப்புலேஷன் குறையுதுன்னு நிறைய பேர் புரோபகண்டா பண்றாங்க. பாப்புலேஷன் குறையுதுன்னா அது செலிப்ரேஷனுக்கான விஷயம். எவ்வளவு கம்மி ஆகுதோ அதை விட வேகமா இன்னும் கம்மியாகணும். பூமி 8 பில்லியன் 10 பில்லியன் மனுஷனோட சுமைய தாங்கவே தாங்காது. பாப்புலேஷன் உடனே குறையறது அவசியம். குறையறது நல்லது, ஆபத்தான விஷயம் கிடையாது. சாதாரண கணக்கு, அரித்மேட்டிக். எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும், பூமி எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறது நேரடியான கணக்கு. உங்களுக்கு ஒரு டிக்னிஃபைடு வாழ்க்கை வாழ எவ்வளவு ரிசோர்ஸ் தேவையோ அவ்வளவு 800 பேருக்கு கொடுக்க 7 பூமி வேணும். 7 பூமி எங்கிருந்து கொண்டு வருவீங்க நீங்க?
உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் அமெரிக்கால இருக்கிறவங்க மாதிரி பர் கேபிட்டா கன்சப்ஷன் ஆகணும்னு சொல்லல. ஆனா ஒரு கண்ணியமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு, ஒரு டிக்னிஃபைட் லைஃபுக்கு கொஞ்சமாவது கன்சப்ஷன் பண்ணுவீங்கல்ல? அவ்வளவு கன்சப்ஷனை உலகத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா 800 கோடி பேரும் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு குறைஞ்சது 1/2 டஜன் பூமி வேணும். எங்க போவீங்க? அப்போ பாப்புலேஷனை கம்மி பண்ணுங்கப்பா. இந்த பூமியில எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. நம்ம எல்லா கடலையும் கெடுத்துட்டோம், எல்லா மலைகளையும் கெடுத்துட்டோம், எல்லா காடுகளையும் வெட்டிட்டோம். கிளைமேட் சேஞ்ச் நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம மட்டும் வாழ்வோமா? இந்த மீன்கள், இந்த பறவைகள், இந்த மரங்கள், இங்க இருக்கிற ஸ்பீஷீஸ், இவங்களுக்கு உரிமை இல்லையா? இப்ப இந்த விஷயம் தாங்கிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சு. நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம தினமும் 1000 ஸ்பீஷீஸ அழிக்கிறோம். நான் 1000ன்னு சொல்றது 1000 அனிமல்ஸை வெட்டுறதில்ல, கோடியில வெட்டிட்டு இருக்கோம், மீன்களையும் சேர்த்து. நான் சொல்றது என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் பண்றோம் 1000 ஸ்பீஷீஸ நிரந்தரமா. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அவ்வளவு அதிகமா இருக்கு. அப்போ பாப்புலேஷன் கம்மியாகணும். எங்க கம்மியாகுதோ அங்க வாழ்த்து சொல்லுங்க. இன்னைக்கு யார பாராட்டணும் அப்படின்னா குழந்தை பெத்தவங்கள கிடையாது, குழந்தைய பெத்துக்காதவங்கள தான் கங்கராச்சுலேட் பண்ணணும். நீங்களும் போய் சொல்லுங்க கங்கராச்சுலேஷன்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ்னு. இன்னைக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. குழந்தைய இப்படி கையில வச்சுக்கிட்டு ஓ மை ஏஞ்சல் மை பண்டில் ஆஃப் ஜாய் ஹஸ் டிசெண்டட் அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து போடுறவங்களுக்கு கிடையாது இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே. யாராவது குழந்தையோட போட்டோ போட்டாங்கன்னா உங்களுக்கு கோவமான எமோஜி, அதாவது இப்படி 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 கீழே தான் காமிக்கணும். முகம் முழுக்க கோவமா செவப்பா இருக்கிற ஃபேஸ், இப்படிதானே? யாராவது எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு போட்டாங்கன்னா கண்டுக்காதீங்க. சரி, நிறைய பேருக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு குழந்தை பரவாயில்ல, 2வது குழந்தைக்கு அதே மாதிரி போட்டாங்கன்னா இப்படி சிம்பிள் போடுங்க. அப்போ 3வதா குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் தான் போடணும். இந்தியாவும் கூட 150 கோடி மக்கள் தொகையை தாங்க முடியாது. 150 கோடி பாப்புலேஷன் இருந்தா இந்த தேசம் அழிஞ்சே போயிடும். இல்லனா நிறைய மக்கள் நெருக்கமா இன்ஹியூமன் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு ஸ்லம் மாதிரி ஆயிடும். இதான் இந்தியாவோட கண்டிஷன். இந்தியாவை ஸ்லம்மா மாத்தணுமா? இந்தியாவை ஒரு டிக்னிஃபைடு தேசமா மாத்தணும் அப்படின்னா 150 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடாது, அதை விட கம்மியா இருக்கணும். வேலை வாய்ப்பு எங்கிருந்து வரும்? டெக்னிக்கல் ப்ரோக்ரஸ்னா முன்னால வேலை செய்ய 100 பேர் தேவைப்பட்டாங்கன்னா இப்போ 10 பேர் இருந்தா போதும். பாப்புலேஷன் அதிகரிச்சிட்டு இருக்கீங்க. முன்னால எந்த வேலையில 100 பேருக்கு வேலை கிடைச்சதோ அங்க 10 பேர்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேலை வாய்ப்பு எங்க இருந்து கிடைக்கும்? கலவரம் இன்னும் அதிகமாகும், பொல்யூஷன் நிலைமையும் பாக்குறீங்க இல்லையா? பாப்புலேஷன் அதிகரிச்சா பொல்யூஷன் இன்னும் அதிகமாகும்ல. நமக்கு வேலையும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது, காத்துல விஷம் இருக்கும். அத உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? பூமி, திரும்ப திரும்ப சொல்றேன், பூமி இன்னும் அதிகமா மனுஷனோட பாரத்தை தாங்குற நிலையில இல்ல. காப்பாத்தணும்னு பூமி தாய் கதறிட்டு இருக்கா. இப்போ இன்னும் பாப்புலேஷன் அதிகரிக்கணும்னு சொல்றது சுத்த முட்டாள்தனம். இன்னும் சுயநலமா இருக்கணும், இல்லனா அடி முட்டாளா இருக்கணும், சாதாரண கணக்கு கூட தெரியாம அதிகமாக்கு அதிகமாக்குன்னு சொல்றாங்க. ஒரு எங்கிருந்தோ ஒரு ஃபேக்ட பிடிச்சிட்டாங்க. இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் ஒரு 2.1 இருக்குன்னு. அது ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்மா. அவ்வளவு இருந்தா பாப்புலேஷன் குறையாது. அதையவே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க 2.1 2.1 அப்படின்னு. ஆனா குறையிறது ரொம்ப அவசியம். குறையல அப்படின்னா அப்போ பயங்கரமான வறுமை பரவலா இருக்கும். வறுமையை ஒழிக்கணும்னா பாப்புலேஷனை கம்மி பண்ணணும். நீங்க கண்ணியமா வாழ நினைக்கிறீங்களா? இல்ல சத்தில்லாத வாழ்க்கையை வாழணுமா? இல்ல படிப்பறிவு இல்லாத வறுமையான வாழ்க்கையை வாழணுமா? எல்லாருக்கும் போதுமான ரிசோர்சஸ், சாப்பாடு, துணிமணி, வீடு வாசல், ரோடு, சுத்தமான காத்து, தண்ணி கிடைக்கணும்னா பாப்புலேஷன் கம்மியா இருக்கணும். பாப்புலேஷன் அதிகமாச்சுன்னா இன்னும் வறுமை அதிகரிச்சு பயங்கர வறுமையிலிருந்து நமக்கு விடுதலையே கிடைக்காது. அந்த பயங்கர வறுமைக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, யாரு திரும்ப திரும்ப பாப்புலேஷன் அதிகரின்னு சொல்றாங்களோ அவங்க தான்
மொத்த பணத்தையும் அவங்க கிட்டயே வச்சிருக்கிறாங்க ஒன்னா. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், இல்லனா நிறைய பவர் இருக்கும். பணம் இல்லனா அதிகாரம். அவங்க தான் பாப்புலேஷன் அதிகரிக்க சொல்றாங்க. பாப்புலேஷன் அதிகமாகிறது ஏழைங்களுக்கு நல்லதே கிடையாது. பாப்புலேஷன் அதிகரிக்கிறதுங்கிறது வரும்போது ஏழைங்க தான் முதல்ல நிப்பாங்க. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஒருத்தர் எவ்வளவு படிச்சிருக்காரோ அவ்வளவு குறைவா குழந்தை பெத்துப்பாரு. ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு குறைவா குழந்தை பெத்துப்பாரு. குறிப்பா பெண்கள். ஒரு பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்காளோ புள்ளி விவரங்களின்படி குறைவா குழந்தை பெத்துப்பாங்க. பெண்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, எம்பவர்டா இருக்காங்களோ அவ்வளவு குறைவா குழந்தை பெத்துப்பா. அதே சமயம் அவங்க எந்த அளவுக்கு ஏழையா, படிப்பில்லாம, பலவீனமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு குழந்தை பெத்துப்பாங்க, இல்லனா குழந்தை பெத்துக்க வைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி தான் மாடுங்களுக்கெல்லாம் வலுக்கட்டாயமா ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் பண்ற மாதிரி. அதுங்க கருத்தரிக்க பிறப்புறுப்புல விந்த செலுத்துறோம், இந்த பெத்துக்க இன்னொரு கண்ணு போடுன்னு. இதே மாதிரி தான் பெண்களுக்கும் நடக்குது. இந்த அனாலஜி ரொம்ப தப்பானது இல்ல? எந்த பொண்ணுக்கு அவ உடம்பு மேல உரிமை இல்லையோ, அவ பாவம் படுத்து கிடக்கும் போது அவளோட புருஷன் வந்து தான் உரிமையை நிலநாட்டுறான் ராத்திரியில. அவளை இம்பிரெக்னன்ட் பண்ணிடுவான். பாவம், அவளுக்கு தான் உரிமை இல்லையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, சைல்டு மார்டாலிட்டி ரேட் எவ்வளவு கம்மி ஆகுதோ, அதாவது ஹெல்த் சர்வீஸ் எவ்வளவு பெட்டர் ஆகுதோ, அதாவது என்ன அப்படின்னா, பெட்டர் ஆகும்போது சைல்டு மார்டாலிட்டி ரேட் கம்மி ஆகும். அப்போ பிரெக்னன்சி ரேட்டும் ஃபர்டிலிட்டி ரேட்டும் கம்மி ஆகும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் தான் சிறந்த கான்ட்ரசெப்டிவ். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழி நாலேஜ் மற்றும் கல்வி மட்டும்தான். கல்விங்க. பெண்களுக்கு நாலேஜ் கிடைச்சிட்டா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது நின்னு போயிடும். பெண் எவ்வளவு இக்னோரண்டா இருக்கிறாளோ அவ்வளவு பாப்புலேஷன் அதிகரிப்பா. இல்லனா அவளை அதிகரிக்க வைப்பாங்க. அதனால தான் நிறைய ஆண்கள் பெண்களை இக்னோரண்டா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கும் இக்னோரண்டா இருந்தா போதும். ஏன்னா வீட்ல இருக்கலாம், உட்காந்துக்கலாம், ஜாலியா இருக்கலாம், பிரெக்னன்ட் ஆகலாம். பிரெக்னன்ட் ஆயிட்டா நாங்க தானே வீட்டோட லக்ஷ்மி. பாருங்க, எங்க கிட்ட தானே வளம் இருக்கு, நாங்க தானே வீட்ல சந்தோஷத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். வரப்போற காலம் பாப்புலேஷனோட காலம் இல்ல, அது பழைய விஷயம். நம்பர் ஸ்ட்ரென்த். வர்ற காலம் பிரெயின் பவரோட காலம். நான் மறுபடியும் கேக்குறேன், இஸ்ரேல் கிட்ட எவ்வளவு நம்பர் இருக்கு? ஒன்னும் இல்ல. பெரிய பெரிய அரபு நாடுகள் கூட மிகப்பெரிய போர்களை அடிக்கடி நடத்தி அதுல வெற்றியும் பெறாங்க. நம்பர்ல என்ன இருக்கு? பாப்புலேஷன் அதிகப்படுத்தி என்ன பண்ணுவீங்க? இஸ்ரேலோட மொத்த பாப்புலேஷன் 1 கோடி கூட இல்ல. டெல்லி என்சிஆர்ல 3ல 1 பங்கு பாப்புலேஷன் தான் இஸ்ரேல்ல இருக்கு. டெல்லியோட 3ல 1 பங்கு பாப்புலேஷன் தான் இஸ்ரேல். உலகத்துல மொத்தமே கிட்டத்தட்ட 80 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட 73 லட்சம் இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா அங்க ஈஜிப்ட்ல இருந்து இங்க ஈரான் வரைக்கும் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கு இஸ்ரேல். எப்படி? நம்பரை அதிகரிக்கிறதுனால இல்ல. இஸ்ரேல் கிட்ட என்ன நம்பர் இருக்கு? டெக்னாலஜி இருக்கு, புத்தி இருக்கு, அறிவு இருக்கு. வரப்போற காலம் நம்பரோட காலம்ங்கிறது கிடையாது. யார்கிட்ட அதிக நம்பர் இருக்குன்னு பாக்க. அட, அவங்களோட பாப்புலேஷன் அதிகரிக்குது. அதிகரிக்கணும்னு சொல்றதுனால ஒன்னும் கிடையாது. இங்க நாலேஜ் அதிகரிக்கிறதுனால, ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிறதுனால ஒரு விழிப்புணர்வுள்ள மனுஷன் 100 தூங்குறவங்களை விட சிறந்தவன். ஒரு சிங்கம் 100 ஆடுகளை விட சிறந்தது. ஒரு மிசைலுங்கிறது 1 லட்சம் வாள்களை விட சிறந்தது. 1 லட்சம் பேரை கூட நீங்க கூட்டிட்டு வாங்க, அவங்க பழைய டெக்னாலஜில வாழ சுத்துறாங்க. உங்ககிட்ட சயின்ஸ் இருக்கு. ஒரு மிசைல் 1 லட்சம் வாளை விட சிறந்தது. நீங்க நம்பர் அதிகரிச்சு என்ன பண்ணுவீங்க? நம்பர்ல என்ன இருக்கு?